வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறீர்கள் தீபரம் கேப்சர்ஸ். பயணம், இயற்கை, உண்மை தருணங்களை அழகாக பதிவு செய்யும் ஒரு தமிழ் சேனல் இது. இன்றைய வீடியோ மிகவும் ஸ்பெஷல். பிரான்ஸ் நாட்டில் பெய்த பனிமழை, அதுவும் 2026இன் முதல் பனிப்பொழிவு. இந்த வீடியோவில் பனி பெய்யும் அந்த முதல் தருணத்திலிருந்து அது மெதுவாக அதிகமாக மாறும் வரை எல்லா தருணங்களையும் உங்களுடன் பகிர்கிறேன். சின்ன சின்ன பனித்துளிகள், மழை மாதிரி இல்லை, அமைதியாக வானத்திலிருந்து இறங்கும் வெள்ளை கனவுகள். பனிமழை இப்போதுதான் தன் பயணத்தை தொடங்குகிறது. சின்ன துளிகளாய் மெதுவாக நேரம் செல்ல செல்ல அது அதிகரிக்கிறது. ரோடுகள், மரங்கள், இந்த நகரம் எல்லாமே மெதுவாக வெள்ளை அமைதியில் மூழ்குகிறது. பனிமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. இப்போது அது மெதுவானதில்லை, பலவாக பெய்கிறது. ரோடுகளில் வாகனங்கள் மிக மெதுவாக நகர்கின்றன. ஒவ்வொரு வண்டியும் பனியை கவனமாக கடந்து செல்கிறது. ரோடோரமாக நிறுத்தப்பட்ட வாகனங்கள், அவை மீது பனி விழுந்து முழுவதும் வெள்ளை நிறத்தில் மூடப்பட்டிருக்கின்றன. சில நிமிடங்களுக்கு முன் கருப்பாக இருந்த கார்கள் இப்போது பனிச்சிற்பங்கள் போல மாறியிருக்கின்றன. இந்த காட்சியை பார்த்து குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் பனியில் விளையாடுகிறார்கள். கைகளில் பனியை எடுத்து சிரித்துக்கொண்டே ஒருவருக்கொருவர் காட்டுகிறார்கள். பனியை கையில் பிடிக்கும்போது அவர்கள் முகத்தில் தெரியும் அந்த சந்தோஷம் இந்த குளிரையும் அழகாக மாற்றுகிறது. பனி தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்க ரோடு, மரங்கள், வீடுகள், வாகனங்கள் எல்லாமே மெதுவாக ஒரே வெள்ளை நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நகரமே இப்போது ஒரு வெள்ளை கனவாக மாறியிருக்கிறது. குளிர் அதிகம், ஆனால் மனசுக்கு ரொம்ப இனிமையான ஒரு உணர்வு. இந்த பனிமழை ஒரு புதிய அனுபவம், ஒரு வேறுபட்ட உணர்வு, மிகவும் சந்தோஷமான தருணம். இதோ பாருங்கள், இது எப்படி இருக்கிறது என்பதை. இந்த பனிமழை பார்ப்பதற்கே ஒரு குளிர்ச்சியான, மகிழ்ச்சியான உணர்வை தருகிறது. காற்று முகத்தில் பட்டதும் கைகளில் ஒரு விதமான விரைப்பு உணர்வு மெதுவாக உருவாகிறது. அது வலி இல்லை, ஆனால் இது பனி என்று நமக்கே நினைவூட்டும் ஒரு உணர்வு. பனிப்பொழிவு தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. நிறுத்தமில்லாமல், அவசரமில்லாமல் வானம் தன் வேலையை அமைதியாக செய்து கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து பனி பெய்யும்போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? குளிரா, சந்தோஷமா, இல்ல ஒரு அமைதியான அழகான உணர்வா? காமெண்ட்ஸ்ல உங்கள் உணர்வுகளை கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ சுற்றி பாருங்க. வெளியில இருக்கிற கம்பிகள், வேலிகள், மரங்கள், இலைகள், எங்க பார்த்தாலும் ஒரே வெண்மை. நேற்று வரை பச்சை, பழுப்பு, கருப்பு என்றிருந்த இந்த இடம் இன்று ஒரே நிறம், ஒரே அமைதி. ஒரு நகரமே ஒரே சுவாசத்தில் நின்ற மாதிரி தோணுது. இந்த மாதிரி பனி பெய்யும் நேரத்தில் நமக்கு தோன்ற ஒரு ஆசை என்ன தெரியுமா? பிடித்தவர்களை அழைத்து இதை காட்டணும், வாங்க ஒரு நிமிடம் நின்று இதை ரசிங்கன்னு சொல்லணும் போல தோணுது. இந்த அழகு ஒருத்தருக்காக மட்டும் இல்லை, எல்லோருக்கும் பகிர்ந்துக்கத்தான். பள்ளி முடிந்து குழந்தைகள் வெளியே வரும் அந்த தருணமே ஒரு விதமான சந்தோஷம். புத்தகப்பை தோளில், முகத்தில் சிரிப்பு, கால்களில் அவசரம். இன்று காரணம் என்னன்னா பனிமழை. பள்ளி விடுத்ததும் குழந்தைகள் நேரே பார்க்குக்கு வந்திருக்கிறார்கள். பனியில் ஓடுகிறார்கள், சிரிக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டு விளையாடுகிறார்கள். கைகளில் பனியை எடுத்து அது உருகுவதைக் கண்டு அவர்களுக்கு அதிசயம். இந்த பனி அவர்களுக்கு ஒரு விளையாட்டு, ஒரு கனவு. அதே நேரத்தில் அருகில் பேரண்ட்ஸ் பார்க்ல நின்று இந்த தருணத்தை மௌனமாக ரசிக்கிறார்கள். சிலர் புகைப்படம் எடுக்கிறார்கள், சிலர் வீடியோ, சிலர் சும்மா நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் முகத்தில் ஒரே ஒரு எண்ணம், இந்த சந்தோஷம் என் பிள்ளைக்கு எப்போதும் இருக்கணும். நண்பர்களே, இந்த காட்சியை பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுது? உங்களோட ஸ்கூல் டேஸ் நினைவா, இல்ல உங்களோட குழந்தை இப்படி விளையாடுறத பார்க்கும் ஆசையா? கமெண்ட்ஸ்ல உங்க எண்ணங்களை பகிர்ந்துக்கோங்க. இந்த பார்க், இந்த பனி, இந்த சிரிப்புகள் ஒரு நகரத்தையே உயிரோடு வைத்திருக்கிறது. குளிர் இருக்கு, ஆனா இந்த தருணம் மனசுக்கு ரொம்ப வார்ம். இந்த மாதிரி சாதாரணமான ஆனால் அழகான தருணங்கள்தான் வாழ்க்கையை நினைவாக மாற்றுகிறது.
ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னா பனி பெய்கிற ரோட்டுல. பார்க்கறதுக்கு ரொம்ப கூலா இருக்கு, ஆனா உண்மையிலே குளிர் நச்சுன்னு இருக்கு. நேத்து தான் சின்ன சின்ன பனியா ஆரம்பிச்சது. சரி, இதோட முடிஞ்சிடுமோன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, மெதுவா மெதுவா அதிகரிக்க ஆரம்பிச்சது. இப்ப பாருங்க, நிறுத்தமே இல்லாம பெய்துட்டே இருக்கு. ரோடின் இரு பக்கங்களையும் ஒரு தடவை பாருங்க. வீடுகளெல்லாம் ஒண்ணு ஒண்ணா வெள்ளை ஆகிடுச்சு. நேத்து நிறம் இருந்த வீடுகள் இன்னைக்கு ஒரே ஒயிட் லுக். இங்க பாருங்க, கார் பார்க்கிங் சைடுல கார் இருக்குதா இல்ல பனி சிற்பமானே தெரியல. மொத்தமா ஒயிட் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பனியில நடக்கும்போது ஒரு விதமான ஃபீல் இருக்கு. எங்க போனாலும் அவசரம் இல்ல, நடக்கிறதே ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு ரோடும் சேம் ஒயிட் தான், ஆனா ஃபீல் மட்டும் ஒவ்வொரு இடத்துல வேற மாதிரி. நண்பர்களே, நீங்க இத பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்றீங்க? அடடா அழகா இருக்குன்னு தோணுதா, இல்ல அப்பாடா ரொம்ப குளிர்னு தோணுதா? கமெண்ட்ல சொல்லுங்க. நேத்தோட முடிஞ்சிடும்னு நினைச்ச பனி இன்னைக்கும் கண்டினியூ.
நண்பர்களே, இப்போ நான் மெட்ரோ டிராவல்ல இருக்கேன். பனி பெய்து முடிஞ்ச பிறகு இந்த பயணம் ரொம்ப நல்ல ஃபீலிங்கா இருக்கு. வெளியே பாருங்க, ரோடுகள் இன்னும் ஒயிட்டா இருக்கு, அமைதி ஃபுல்லா இருக்கு. மெட்ரோ அண்டர் கிரவுண்ட்ல போகும்போது ஒரு விதமான பீஸ் ஃபீலிங். வெளியே குளிர், உள்ள சூடு. இந்த கான்ட்ராஸ்ட்ல மனசு ரொம்ப காமா ஆகுது. சில ஸ்டேஷன்ஸ்ல மெட்ரோ மேலே வரும்போது விண்டோ வழியா ஸ்னோ டச் பண்ணிய சிட்டி வியூ, பில்டிங்ஸ், ரோட்ஸ், ட்ரீஸ் எல்லாமே சாஃப்டா தெரியுது. ஸ்னோஃபால் முடிஞ்ச பிறகு டிராவல் பண்ற இந்த நேரம் இதமான பொழுது போல. அவசரம் இல்ல, நாய்ஸ் இல்ல, சிட்டி ஸ்லோவா பிரீத் பண்ணுது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த நேரம் பிடிக்குதா? ஆஃப்டர் ஸ்னோ டிராவல், மெட்ரோ ஜேர்னி காமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி பயணம் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. ஒரு ஹாட் காஃபி இருந்தா கம்ப்ளீட் டே பர்ஃபெக்ட். நண்பர்களே, மெட்ரோ பயணம் இன்னும் கண்டினியூ ஆகுது. விண்டோ வழியா பாருங்க, வெளியே எல்லாம் ஸ்னோ டச் பண்ணிய சிட்டி வியூ. பனி பேய்ந்து முடிஞ்ச பிறகு இந்த அவுட் சைட் வியூ ரொம்ப சாஃப்டா காமா தெரியுது. கார்ஸ் ஸ்லோவா போகுது, பீப்புள் வாக்கிங் பேஸ் கூட குறைஞ்சிருக்கு. சிட்டி முழுக்க இதமான பொழுது மூட்ல தான். சரி நண்பர்களே, இப்போ நான் வந்து சேர்ந்திருக்கிறது ஆர்க் டி ட்ரியோம்ஃப்க்கு. இந்த பிளேஸுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இது பிரான்ஸ்ல ஹீரோஸை ஹானர் பண்ற ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட். வார்ல ஃபைட் பண்ணிய சோல்ஜர்ஸ்க்கான ரெஸ்பெக்ட் சிம்பிள். இதுக்குள்ள அன்னோன் சோல்ஜர் டூம் கூட இருக்கு. அதனால தான் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லை, இமோஷனல் பிளேஸ் கூட. இப்போ பாருங்க நண்பர்களே, ஸ்னோ டைம்ல ஆர்க் டி ட்ரியோம்ஃப் எப்படி இருக்கு? நார்மலி டூரிஸ்ட் இருக்கும், ஆனா ஸ்னோஃபால் டைம்ல இன்னும் அதிகமான மக்கள். எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ ஷூட் பண்றாங்க. கிட்ஸ் பாருங்க, ஸ்னோல விளையாடுறாங்க. சிலர் ஸ்னோ பால் த்ரோ, சிலர் ஜஸ்ட் ரன் அண்ட் லாஃப். பேரண்ட்ஸ் கூட கிட்ஸோட சேர்ந்து என்ஜாய் பண்றாங்க. இந்த மான்யூமெண்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைஃப் மூமெண்ட், ஹிஸ்டரி பிளஸ் ஹாப்பினஸ் இரண்டுமே ஒரே ஃப்ரேம்ல. நண்பர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆர்க் டி ட்ரியோம்ஃப் ஸ்னோல பார்க்கணும்னு ட்ரீம் இருக்கு இல்லையா? ஸ்னோ டைம் டூரிஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ணின அனுபவம் இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க இருக்கிற வைப் வேற லெவல். கோல்டு இருந்தாலும் ஃபேஸஸ்ல ஸ்மைல். ஸ்னோனால பீப்புள் க்ளோசர் ஆகிற மாதிரி. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட டாக் பண்றாங்க, ஃபோட்டோ ஹெல்ப் பண்றாங்க. கிட்ஸுக்கு இது ஃபெஸ்டிவல் மாதிரி, டூரிஸ்ட்டுக்கு லைஃப் டைம் மெமரி. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் தான் டிராவலை ஸ்பெஷல் ஆக்குது. நண்பர்களே, இந்த ஆர்க் டி ட்ரியோம்ஃப் ஸ்னோ வைப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீபரம் கேப்சர்ஸ் இந்த மாதிரி ரியல் மூமெண்ட்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணுது. சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் இவ்வளவுதான். இந்த ஸ்னோ, இந்த ஸ்மைல்ஸ், இந்த மெமரிஸ் எல்லாமே மனசுல நிறைய நாளைக்கு இருக்கும். மீண்டும் ஒரு அழகான ஜேர்னில சந்திப்போம். டேக் கேர். வணக்கம்.
இருக்காங்க.